ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன நம்ம ரெசிப்பியில் பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் பால் பூரி தாங்க. இது கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. இது நம்ம மைதா சேர்க்க போகிறதில்ல, கோதுமை சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், அப்படி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே சாதம் வடித்த சாதமும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதே கப்லேயே ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம பல்ஸ் மோடில் போய் கிரைண்ட் பண்ணி கொண்டு வர்றேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றி பூரி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணுங்க. இப்போ நான் மாவு எடுத்திருக்கிற அளவு 300 கிராம் இருக்கும். இது கூட நம்ம சாதமும் வச்சு செய்கிறனால நிறைய மாவு வரும். 4 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. ஓகே, இப்போ இந்த பாலை மரம் யூஸ் பண்ண வேணாம், நமக்கு போதும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. மாவு அப்போ தான் கையில் ஒட்டாமல் பிசைய முடியும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். போதும், இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சா போதும். சாஃப்டாக இருக்கணும். நம்ம இதை ஊற வைக்கணும், 1/2 hour கழித்து பூரி போடணும்லாம் கிடையாது. அப்போவே யூஸ்வலாக நம்ம பூரிக்கு எப்படி உருண்டை மாவு எடுப்போமோ அந்தளவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் ஒன்று கவனமாக பாருங்கள், இந்த மாதிரி வெடிப்பு இருக்கக்கூடாது. வெடிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு பூரி உஃபலாக வராது. இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்குங்க. எண்ணெய் கவரில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அவ்வளோதான், சூப்பராக பரத்திரும். இடியப்ப மாவுங்கிறனால சாஃப்டாக இருக்கும், அதனால் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம திக்காக வச்சுக்கணும், ரொம்ப தின்னாக வச்சுக்கிற வேணாம். நம்ம நார்மலாக பூரி சுடுறதுக்கு எப்படி பரத்துவோமோ அதே மாதிரியே நம்ம பருத்தி வச்சுக்கிற வேண்டியதான், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறணும், நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு போடுறப்போ பஃப்னு கிளம்பும். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம இந்த பூரிக்கு சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒயிட் கலரு, அதனால் பூரியுமே வெள்ளையாக தான் இருக்கும். இந்த மாதிரி கிளம்பிடும் பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பரான கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க இது. நம்ம இது கூட எது வேணாலும் மேட்சிங் ஆகும். கறி குழம்பு, குருமா எது வேணாலும் வச்சு மேட்சிங் பண்ணி சாப்பிட்லாம். பட் எனக்கு பிடிச்சது தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் பாலில் சர்க்கரை தூவி நம்ம அதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும்
சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.